எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைங்க. நடுவில் கோவில் கட்டி சுற்றி நந்தவனம் வச்சு அங்கே சாமியை வச்சு அங்கே வரவங்க போகிறவங்கலாம் சந்தோஷமாக சாமியை கும்பிட்டுட்டு இயற்கையோடு இருந்து அதை அனுபவிச்சுட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. என்ன கோவில் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மோடை கட்டிகிட்ருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எப்படி டெக்கரேட் பண்ணி முடிக்கிறேங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதை நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஒரு அரசர் ஒரு கோவில் கட்டினாராம். ரொம்ப பெரிய கோவில் கட்டினாராம். கோவில் கட்டிட்டு அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ட்டு நாள் குறித்தாங்களாம். நாள் குறிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு அரண்மனையில் படுத்து தூங்குனாராம். தூங்கும்போது கடவுள் அவர் கனவில் இன்றைக்கி நீ நாள் குறிச்சிருக்கதை வேறு நாள் மாற்றி வை, அன்றைக்கி நான் வரமாட்டேன், அன்றைக்கி என் பக்தன் ஒருத்தன் கோவில் கட்டி எனக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறான், நான் அங்கே தான் போக போகிறேன், உன் கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். யார் அந்த பக்தன் அப்படின்னு கேட்டாராம் அரசர். உடனே அந்த பக்தனோட ஊர், அவர் எந்த கிராமத்தில் இருக்கார், அவர் பேர் எல்லாத்தையும் கடவுள் சொல்லிவிட்டு மறைஞ்சு போயிட்டாராம். உடனே அரசனுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரலையாம். காலையில் விடிஞ்சதும் அமைச்சரெல்லாம் அழைச்சிக்கிட்டு கோவிலை பார்க்குறதுக்காக கிளம்புனாராம். கிளம்பி போய் ஒவ்வொரு கிராமமாக யார் கோவில் கட்டியிருக்கா, யார் கோவில் கட்டியிருக்கான்னு பார்த்தாங்களாம். ஒருத்தரும் கோவில் கட்டலை, யாருமே எங்கேயுமே கோவில் கட்டலை அப்படின்னாங்களாம். அப்போ கடவுள் சொன்ன அந்த கிராமத்துக்கு போனாங்களாம். அந்த கிராமத்துக்கு போய் அவர் பேரையும் சொல்லி அவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு போய் கேட்டாங்களாம். அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு போய் கேட்டு அவர் வீட்டுக்கு போனதா அங்கே ஒரு ஏழை விவசாயி இருந்தாராம். அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் எங்கேயா கோவில் கட்டியிருக்கீங்க, எனக்கு உங்கள் கோவிலை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, கடவுள் உங்கள் கோவிலுக்கு தான் வர்றேங்கிறாரு, நான் அவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்கேன், ஆனால் என் கோவிலுக்கு வரல, உங்கள் கோவிலுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு என் கனவில் அதனால் உங்கள் கோவிலை எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எங்கே கட்டியிருக்கீங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாராம். அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், மன்னா நான் எந்த கோவிலும் கட்டலை மன்னா, ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக கோவில் கட்டணும்னு ஒரு ஆசை, அதனால் என் மனசாலேயே நான் கடவுளுக்கு பெரிய கோவில் கட்டியிருக்கேன், கோவில் கட்டிட்டு நம்மள்கிட்ட காசு இருந்தால் இந்த நாளைக்கு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணலாமே அப்படின்னு நான் நாளெலாம் குறித்து வச்சுருக்கேன் மனசுலையே, நீங்கள் பார்த்தது நான் மனசால் கட்டின கோவிலை தான், நான் மனக்கண்ணில் கட்டின கோவிலை தான் கடவுள் உங்கள்கிட்ட காட்டியிருக்காரு அப்படின்ட்டு இந்த விவசாயி சொன்னாராம். அதை கேட்ட அரசன் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாராம். அவரோட பக்தியை பார்த்து, இப்படியும் பக்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இவரை வச்சு நம்ம கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு நினச்சி அந்த விவசாயியை வச்சு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணாராம். அது மாதிரி ஏதோ சின்னதாக நான் ஒரு கோவில் கட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். பிள்ளையார் கோவில் மாதிரி பிள்ளையார் இருக்கார், பக்கத்தில் தெப்பக்குளம் இருக்குது, இந்த பக்கம் முருகன் இருக்கார், இந்த பக்கம் எய்த்தாப்பில் துளசிம்மா இருக்காங்க, ஃபஸ்ட்டில் சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க, நந்தவனம் மாரி பூச்செடியெல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணுங்கிறீங்க? என் மனசில் பட்டதை நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பாருங்கள், என் கோவிலுக்கு கடவுள் வந்துட்டார். நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க? நீங்கள் என் கோவிலுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். महादेवसुतं
महाकाव्यनाटकारे प्रियम्